தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். ஜெயராஜ் அன்னபாக்கியம் மகளிர் கல்லூரி வழங்கும் இன்றைய திருக்குறள் சிந்தனை. அதிகாரம் 31. வெகுளாமை. கோபம் மனிதனின் மன நலத்தையும் உடல் நலத்தையும் சீரழிக்கக்கூடிய ஆயுதம். அது உங்களை மட்டும் அல்ல, உங்களின் உறவினர்கள், சுற்றத்தார்கள் என அனைவரையும் அழித்துவிடும். இதனையே திருவள்ளுவர் சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமப்புனையை சுடும் என்று 306வது குறளில் தெளிவாக குறிப்பிடுகிறார். சினத்தால் குணத்தை இழந்து, குணத்தால் உறவை இழந்து, உறவால் வாழ்வை இழந்து நிம்மதியை இழந்தவர்கள் ஏராளமானோர். கோபம் எனும் கொடுங்கோலன் செங்கோல் எடுத்து ஆட்சி செய்தால் கோடி புகழ் பெற்றாலும் வெறும் கோமாளி ஆகிவிடுவான். ஆம், கோபம் அனைத்தையும் அழித்துவிடக் கூடியது. எனவே அன்பான மாணவ செல்வங்களே, மனதின் ஆழத்தில் மறைந்திருக்கும் எரிமலை அறியாமை எனும் தீப்பொறிப்பட்டு ஆக்ரோசமாய் வெடிக்கும் அக்கினி புயல். வார்த்தைகள் நஞ்சாகும், பார்வைகள் நெருப்பாகும், அன்பின் பாலங்கள் அறுந்து விழும், நியாயமும் அநியாயமாய் தோன்றும் கணம். கோபம் தணிந்த பின் கண்ணீரின் நதியாய் பாழடைந்த கோட்டையாய் பரிதவிக்கும் மனம். கட்டிய அன்பு களைந்த மணல் கோட்டை. சுருக்கமாய் சொன்னால் கோபக்காரனுக்கு அழிவு உறுதி. எனவே அன்பான மாணவ கண்மணிகளே, கோபத்தால் அனைத்தையும் இழந்து பரிதவிப்பதை விட கோபத்தை தடுத்தாட்கொள்ளுங்கள். உங்களை காப்பாற்றுங்கள், உங்களை சார்ந்தவர்களையும் காத்தருளுங்கள். நிதானம் எனும் தென்றல் கொண்டு உங்களின் இலக்கை அடையுங்கள், வெற்றி பெறுங்கள். மீண்டும் இன்னொரு குறளோடு நாளை சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.